நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வக்பு திருத்த சட்டம் அமலுக்கு வந்த நிலையில் பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியில் வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என அறிவிக்கப்பட்டிருந்த பாலசமுத்திரம் கிராமத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ பத்திரப்பதிவுத்துறை அனுமதித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரம் பேரூராட்சி இங்கு உள்ள 96 ஏக்கர் பரப்பளவில் உள்ள சொத்துக்கள் அனைத்தும் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என கூறி கடந்த 3 ஆண்டுகளாக பத்திரப்பதிவிற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளாக பழனி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பாலசமுத்திரம் கிராம மக்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்தை பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்யவோ வாங்கவோ முடியாத நிலை இருந்து வந்தது. இதை எதிர்த்து அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். எந்த பலனும் இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் கடந்த மாதம் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய சட்ட திருத்தம் செய்யப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டு அமலுக்கு வந்தது. இதனிடையே தற்போது பாலசமுத்திரம் பகுதியில் வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என கூறி பல ஆண்டுகளாக பத்திரப்பதிவு நடைபெறாத சொத்துக்களை பொதுமக்கள் விற்கவோ வாங்கவோ செய்யலாம் என்றும் பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம் என்றும் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களது பெயரில் பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் முறையாக வைத்திருந்தால் அதனை பத்திரப்பதிவு செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதால் பாலசமுத்திரம் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததுடன் இன்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு வந்து தங்களது இடத்தை பத்திரப்பதிவு செய்தும் சென்றனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி. திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி கிழக்கு ஒன்றியம் பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய துணைத் தலைவர் பிரியங்கா சுபாஷ் பாலசமுத்திரம் கடந்த 2.5 வருஷமாக பாலசமுத்திரம் ஃபுல்லாக பத்திரப்பதிவு பண்ண முடியாமல் தடை பண்ணி வச்சுருந்தாங்க. வக்போர்டுக்கு சொந்தம்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தீவிர முயற்சியினால் இன்றைக்கி பத்திரப்பதிவு பண்ணணும் அப்படின்னா பொதுமக்களோட சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் அவங்க பேரில் பட்டா வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரப்பதிவு பண்ணிக்கலான்னு சொல்லி டிஆர்ஓ சொல்லியிருக்காரு. அதனால் பாலசமுத்திர பொதுமக்கள் எல்லாரும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் இன்னையிலேருந்து உங்களோட பேர் உங்களோட சொத்து இருந்துச்சுன்னா ஆன்லைனில் பட்டா எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை பாலசமுத்திர மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்.